எல்லா பசங்களுக்கும் வர கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாதிரி தான் எல்லாமே. புதுசாக நிறையா பேர் இருக்கிறாங்க, யார் என்ன எதுவுமே தெரில இல்லையோ. ஆனால் தீன் மட்டும் கரெக்டாக வச்சிடணும். முட்டை பார்த்திங்கன்னா உடஞ்சி சிக்கு செத்துருச்சு, அது அப்படியே அழுகி நாரிடுச்சு. ஸோ சாமி, மெயின்டெனன்ஸ் இல்லைனா க்ளீனிங் இல்லைனா எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துடும். ஒரு ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நோயும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா புறா வீடியோ ஆகட்டும், மற்றபடி எந்த வீடியோவுமே லாங் வீடியோஸ் போடுறதே இல்லைங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம லாங் வீடியோஸ் போடுறோம். ஏன்னா ஏன் எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்ன சொல்கிறதுனா, ஒரு பையனாக இருக்கோம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 22, 21, 22 போனாலே முடிஞ்சிட்டான். அவ்வளோதாங்க. அப்படியே லைஃப் பார்த்துட்டு ஒர்க்கு பார்த்துட்டு காசு சம்பாதிக்கணும், அது இதுன்னு வீட்டில் பேச்சு, அது இதுன்னு எத்த எல்லாமே சொல்லுவாங்களே. என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம்னா அந்த ஏஜை தாண்டறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்போம். எல்லா பசங்களுக்கும் வர கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாதிரி தான் எல்லாமே. காசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். பட் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இனிமேல்னாச்சும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கலாம். அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோஸ் எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம், கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புறா சேல் இருந்தால் சொல்லுங்கண்ணா, அதேமாதிரி புறா வீடியோஸ் போடுங்கண்ணா அப்படிங்கிறது நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புறா வீடியோஸ், அதே மாதிரி நம்ம கோழி சேவல் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் யாராச்சும் புதுசாக பார்த்துறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். சரி, ஓகேங்க, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க நம்ம அப்படியே புறா கூண்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு மாதம் 1.5 மாதம் பக்கமே உள்ளேயும் பார்க்கல, எதுவுமே நான் செக்கும் பண்ணல. எப்படி இருக்குது, எவ்வளோ குஞ்சு பொரிச்சிருக்கு, எதுவுமே தெரியாது. இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, பார்க்குறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அது பாட்டுக்கு இருக்குது சுற்றிட்டு. எவ்வளோ முட்டை வச்சுருக்கு, எவ்வளோ இருக்குது, எதுவுமே தெரில. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்க. ஆக்சுவலாக இப்போ மழை பேஞ்சு நின்றுருக்கு மார்னிங் டைமில். இந்த மழைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் வந்தங்காட்டி தான் இன்றைக்கி நான் ஒர்க் போகல, கிளம்பிக்கிட்டு அப்படியே படம் தூங்கியாச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ யாரோ புதுசாக நிறையா பேர் இருக்கிறாங்க, யார் என்ன எதுவுமே தெரில. செக் பண்ணுவோம். அதே மாதிரி புறா ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வருது. என்னத்தை கொடுக்க, நான் எதை பண்ணேன், எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. சரி, ஓகே, பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்று பண்ணும். இதுலேயும் சிக்கெல்லாம் இருக்கும். இந்த சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சி கொடுத்துருவாங்க. எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் பாருங்கள், மேலெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆனங்காட்டி மேலே பார்த்திங்கன்னா எல்லாம் போய் கொண்டுருக்காங்க. என்ன எவ்வளோ புறா இருக்குதுன்னு கூட நான் எண்ணில் பார்க்கல. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ போச்சு, எவ்வளோ வந்துச்சு, எதுவுமே தெரியல. எல்லாமே நம்ம இமெயில் தான் செக் பண்ணணும். ஆனால் 1000 தான் இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு நோய் அந்த மாதிரி எதுவுமே வரல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நோய் வந்திருந்தால் மோஸ்ட்டாக புறாவில் செத்துருக்கும், புறா கூண்டுக்குள்ளே செத்துருக்கும், அப்படி இல்லைனா வெளியே வந்து செத்துருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதனால் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். நம்ம பார்க்குறோமோ பார்க்கலையோ, ஆனால் தீன் மட்டும் கரெக்டாக வச்சுட்டோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் தீன் பத்தாமல் இருக்குங்க. அதனால தான் இப்போ முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தான் வைக்கிறாங்க. இங்கே இப்படி தண்ணி சுட்டி இருக்கு. தண்ணி கொஞ்சம் சொட்டின மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தன் பாருங்க, கூண்டு புறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முட்டை வச்சு படுத்துருக்கோம். ஓகே, வாங்க பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கலாம்.
பறந்து வெளியே போனால் தான் உண்டு. பறந்து வெளியே போனால் தான் நம்மளால் இந்த சர்வே பண்ண முடியும். க்ளீன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சாமி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியே ஆகணும். சிக்குங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாம் கூண்டு மட்டும்தான் கொச கொசன்னு கூண்டு வச்சுருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் என்ன இது ஏன் இப்படி இருக்குது. எல்லாம் சிக்கவே ஒன்றும் இல்லைங்க. ஏன் சிக்க இல்லாமல் இருக்கு, ஏன் என்ன பிரச்சனைன்னு இன்னும் எதுவுமே தெரியல. இங்கே ஒருத்தன் உடையில் படுத்துட்ருக்குது. முட்டை தானே வச்சுருக்கு. முட்டை வச்சு அடையில் படுத்துருக்குது. முட்டை இருக்குது. முட்டை கெட்டு போச்சாட்டை. முட்டை பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை ரெண்டுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை க்ளோஸ். எல்லாத்தையும் தூக்கி தூர தான் வீசணும். மேலெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ரேக்லேயே சிக்கு இல்லை. அவ்வளோ சிக்கு பொறிச்சிட்டு இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் போச்சு. எதுவுமே பார்க்காம என்னதான் இருந்தாலுங்க, பார்த்தீங்களா என்னன்னு தெரியுது. அது ஆக்சுவலாக அது எலும்பு, அதோட எலும்புங்க. அது புறாவோட எலும்பு. புறா குஞ்சு நினைக்கிறது. ஒரு சிக்கோட எலும்பு செத்து அது எலும்பு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இப்போ என்னோட மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்க்க பயங்கரமாக இருக்குது. எலும்பு தான் இருக்குது, புறாவோட எலும்பு. ஏதோ ஒரு சிக்கு செத்துருச்சு. அது அப்படியே அழுகி நாரிடுச்சு. ஸோ ஓ சாமி. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. அதை எக்க வச்சு அங்கே படுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சிக்கு ஒன்று இருக்குது. ஒரே ஒரு சிக்கு தான் இருக்குது. ஒரு சிக்கு வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு புறா இருக்குது. அப்புறமேட்டு கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. கூண்டை க்ளீன் பண்ணிவிட்டு விலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணுன்னா தான் வேலையாகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேலையாகாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வச்சுருக்குது. இங்கே ஒரு 2 முட்டை இருக்கா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே 2 முட்டை இருக்குது. அப்படின்னா இங்கே ஒரே ஒரு குஞ்சு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு முட்டை தான் இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு முட்டை. அப்புறம் இங்கே ஒரு 2 முட்டை இருக்குங்க. மொத்தமாக ஒரு 2, 4, 6 ஒழுக்கமாக 6 முட்டை ஒரு குஞ்சு தாங்க இருக்குது. இவ்வளோ பெரிய கூண்டில் நம்ம இப்படி பண்ணால் என்ன ஆகுறது நீங்களே பாருங்கள். இவன் பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் குறைபட்டு பையன். இன்னுமே அவனுக்கு கொண்டாடு நல்லா தான் இருக்கான். என்ன மோஸ்ட்டாக பறக்க மாட்டான், பறக்க முடியாததுனால இப்போ ஒருத்தர் இருக்கான். இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்கு. என்னடா பூரா கம்மியாகிடுச்சு போல் அப்படின்னு தோணுதில்ல. எனக்கு அப்படி தான் தோணுது. சரி ஓகே, என்ன பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும். இவ்வளோ தாங்க இருக்குது நம்மக்கிட்ட. மொத்தமாக இவ்வளோ புறா தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. புறாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏன் முட்டை வைக்கிறதில்ல, ஏன் குஞ்சு பொரிக்கிறதில்ல அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, புறா ஆகட்டும் கோழி ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தீன் வைக்கிறது பொறுத்து தாங்க எல்லாமே நடக்கும். என்னென்னா நம்ம தீன் பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் போடுறோம் அப்படின்னா அது எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. நம்ம கம்பு அந்த மாதிரி சோளம் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அதுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதனால ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறது நல்லா குஞ்சு பொரிக்கும்.
அதனால் நான் என்னங்கிறேன்னா அதுக்கு தீனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தீனி நல்லா போடணும். கொஞ்சம் என்ன தான் இருந்தாலுங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்துங்க. நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் கம்மியாகிட்டு அதனால் இப்படி இருக்குது. மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் லேர்ன் பண்ணலாம். சரி ஓகே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டு நம்ம உள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடை வைக்கிற புறா மட்டும் உள்ளே வந்துடுச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு புறா வேணும் அப்படின்னா ஒரு எனக்கு எப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா 15 நாள் 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு சொன்னீங்கன்னா தான் நான் ரெடி பண்ணி வைக்க முடியும். ஆக்சுவலாக இல்லைனா வேறு யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இப்போ என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கேட்டிருப்பாங்களே, சரி ஓகே நான் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். ரெடி பண்ணி கொடுக்கும்போது இப்போ வேறு யாராச்சும் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு கொடுக்க முடியாது, அந்த நிலைமைக்கு போயிடுவேன். தென் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிடுங்க என்கிட்ட. ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி புறா வேணும்னா எனக்கு புறா வேணும் ப்ரோ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சேல் போடுறீங்களா இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் சேல் போடுறது தான். ஓகே, ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அதனால தான் சொல்கிறேங்க. சரி ஓகேங்க, புதுசாக நீங்கள் புறா வளர்த்துறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெயின்டெனன்ஸ் இல்லைனா க்ளீனிங் இல்லைனா எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துடும். நிறையா பிரச்சனைகள் வருங்க. இந்த க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப நிறையா பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் க்ளீனிங் இல்லாதங்காடி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா செட்டை பூரா நம்ம பிரித்து மெயிலான்ட்ருக்கோம். இதை பார்த்திங்கன்னா அப்படி விட்டுறலாம். ஏன்னா இது ஃபுல்லாக ஓடில் கட்டியிருக்கோம். ஓடை வச்சு இப்படி மேக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஆப்பிள் பாக்ஸ் தானே. இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக அது ஒரு குஞ்சு தான் இருக்குது. அந்த ஒரு சிக்கன் மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த எதுவுமே இல்லாதில்ல, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பார்த்த மாதிரி அடிச்சிடலான்ட்ருக்கேன். இன்னொரு 10 ஆப்பிள் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அடிச்சிடும். அதான் பண்ணணும். நான் இதுகளுக்கு இடம் பத்துறதில்ல. சரி ஓகேங்க, பார்த்துக்கலாம். ஏதாச்சும் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம புறா ஆகட்டும் கோழி ஆகட்டும் எல்லாம் வளர்த்துறது தான். வளர்த்தும் போதும் நிறையா பிரச்சனைகள் வரும். நிறையா அது டெத் ஆகிறது சாகிறது நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். நிறையா செத்துரும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அதனால் என்னங்கிறேன்னா வந்துருச்சுன்ட்டு இருக்காதிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதை நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா என்னோடய ரீசன் இந்த ஒர்க் பிரச்சனை. அதனால தான் நான் கொடுக்காமல் போயிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் தரேன். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் 1000 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் நம்மளை நம்பி இவன் வீடியோஸ் போடுறான்டா அப்படிங்கிறதுக்காக இருக்கீங்க. என்னால் கொஞ்சம் நாலு நல்ல விஷயங்களாகட்டும் 4 நல்ல விஷயங்களை கற்றுக்குறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் நான் கண்டிப்பாக தரேன். ஒன்றும் கவலைப்பட வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தானிய வகைகள் மட்டும் உங்கள் புறா ஆகட்டும் கோழி ஆகட்டும் எல்லாத்துக்கும் கொடுங்க. அதோட ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நோயும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நல்லா ஃபுட்டு மட்டும் போடுங்க. எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நம்ம பார்த்திங்கன்னா பசங்க நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம வளர்த்துறோம். அதை பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் எல்லா பிரச்சனையும் வருது. அதனால் மெயின்டைன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்க. அதெல்லாம் புறா வளர்த்துறதுல டவுட் இருந்தாவோ இல்லை புதுசாக நான் புறா வளர்த்துணும் புறா எந்த மாதிரி கேஜ் நான் மேக் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு யாருக்குமே புதுசாக நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அந்த புதுசாக வளர்த்தும் போது எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் நம்ம உள்ளே பூந்துடும். அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வருந்தானே. தெரியாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் இழந்துருவோம். அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் ஆகட்டும் கேஜ் ஆகட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்து அப்படின்னா எனக்கு
என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா SSK தமிழா தான். அதில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு நான் சொல்கிறேங்க. சரி ஓகேங்க. இத்தனை மணி வருது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டாருங்க. சிரிப்பு மட்டும் முக்கியம். எப்பவும் சிரிச்சிட்டாருங்க. சரி ஓகேங்க. கரெக்டுங்களா?